திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் நேற்று இரவு வானம் மேகமூட்டத்துடன் திடீரென மாலை 7 மணிக்கு மேல் இடி மின்னலுடன் மழை பெய்ய துவங்கியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் வத்தலகுண்டு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் வத்தலகுண்டு அருகே உள்ள காந்தி நகர் பகுதி, அதேபோல் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மற்றும் அரசு மருத்துவமனை அருகே மஞ்சளாறு ஓடை வருகிறது. இந்த ஓடையில் திடீரென மழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட துவங்கியது. இதில் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் வெள்ளம் அதிகரித்துள்ள நிலையில் காந்தி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் சென்றது. இதில் அந்த ஓடையின் அருகே இருந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் நள்ளிரவு என்பதால் உறங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் வீட்டை விட்டு அலறி எடுத்து ஓடத் தொடங்கினர். உடனடியாக அங்கு இருந்தவர்கள் அருகிலுள்ள வத்தலகுண்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரில் அதிக அளவு தண்ணீரில் இருந்த காரணத்தால் குடியிருப்பு பகுதியில் இருந்த பொதுமக்களை பத்திரமாக அருகிலுள்ள பகுதிக்கு மீட்டு அழைத்து சென்றனர். இந்த மழையின் வெள்ளத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பில்லை. ஆனால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரைமட்டமானது. அதேபோல் அப்பகுதியில் உள்ள அந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் இடிந்த பொதுமக்கள் தற்போது வாழ்வாதாரம் இழந்து தங்களது பண்ட பாத்திரங்களை சாலையின் வெளியே வைத்து தற்போது இருந்து வருகின்றனர். ஆகவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். திடீரென காட்டாற்று வெள்ளத்தால் 10 வீடுகளையும் இழந்து தற்போது பரிதவித்து நிற்கிறோம். மேலும் குழந்தைகளின் புத்தகம் உள்ளிட்ட அனைத்தும் தண்ணீர் போயுள்ளது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் மாநில அரசும் தலையிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வத்தலகுண்டுவில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் மஞ்சளாற்று ஓடையில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் நாட்ராயன் வழங்கியதை கேட்டோம்.